வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. ஸோ இப்போ சீசன் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு, கள்ளகட்ட தொடங்கியிருக்கு. ஏன்னா ஒரு ஃபைனலிஸ்ட் டைரக்டாக ஆத்யா சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஃபைனலிஸ்ட், ரெண்டாவது ஃபைனலிஸ்ட்டை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த வாரம் வந்து 90s சாங்ஸ் ரவுண்டு. ஸோ 90s கிட்ஸ் ரவுண்ட் அப்படிங்கும் பொழுது பழைய சிங்கர்ஸ்லாம் வராங்க. முதல்ல சூப்பர் சிங்கர் ஜெயிச்ச நிக்கில் மேத்யூ, மூக்குத்தி முருகன், அதே மாதிரி நம்ம இவர் பிரியா ஜெர்சன், அப்புறம் ஸ்ரீனிவாஸ், இந்த மாதிரி நிறைய 90 சீட்ஸ் பாட வராங்க. இதில் வந்து வரக்கூடிய என்ன டீம் வருதுன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு இப்போ ஒரு படம் வரப்போகுது நாளைக்கு. அந்த படம் ஆல்ரெடி அந்த படத்தோட ப்ரீமியர் போட்டாங்க. படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வந்திருக்கு. இது வந்து இலங்கை தமிழர்கள் அவங்கள பற்றின கதை. ஏன்னா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வாழக்கூடிய ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய படத்தை வந்து ரொம்ப அழகாக ஒரு ஃபீல் குட்டாக சொல்லியிருக்காங்க. ஒரு நெகிழ்வான படமாக இருக்குது அப்படின்னு ஒரு பாராட்டு கிடைக்கிது. அதில் சசிகுமார், சிம்ரன் அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஷான் ரோல்டன் இதுக்கு முன்னாடி இதே நிகழ்ச்சியில் ஜட்ஜாக இருந்தார். 3 ஜட்ஜில் ஒருத்தராக இருந்தாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அவர் இதுக்கு வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாம் வராங்க. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி டீமே வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு. அது ஒரு கூடுதல் விசேஷம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து 90s கிட்ஸ், அந்த 90s ஹிட்ஸ் அந்த பாடல்கள் தான் பாடுறாங்க. இதில் வந்து பாடக்கூடிய ஒருத்தர் வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்டாக போயிட்டாங்க. ஆத்யா டைரக்ட் ஃபைனலிஸ்டாக உட்காந்துருக்காங்க. இந்த வாரம் 2வது ஃபைனலிஸ்ட்டை சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான சேர் போடப்பட்டிருக்கு. 2வது ஃபைனலிஸ்டுக்கான சேர் போடப்பட்டிருக்கு. இதில் வந்து இந்த ப்ரமோவில் வந்து 3 பேர் பாடுறதை காமிக்கிறாங்க. முதல் பாடல் பாடுறது லயவர்ஷினி, 2வது பாடல் பாடுறது வந்து லயனட்டு, 3வது பாடல் பாடுறது ஆதனாஸ்ரீ. ஸோ இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் பாடல் வந்து உப்பு கருவாடு. ஸோ இந்த படம் வந்து முதல்வன் படத்துடைய சங்கர் அவர்களுடைய படம். இதில் வந்து ஒரு நாள் முதல்வரை வச்சு எடுக்கப்பட்ட படம் இது. அந்த கதை இதில் இந்த படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசை, பாடல்கள் வைரமுத்து, எல்லா பாட்டும் வைரமுத்து தான், ரஹ்மான் மியூசிக்கு. இந்த உப்பு கருவாடு பாடலை வந்து சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியிருப்பாங்க. இந்த படத்துடைய ஆடியோ கேசட் வந்து முதல் நாளே 3 லட்சம் கேசட் இருக்குது இந்த படம். நான் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. முதல்ல வந்து தாஜ்மஹால் ஆடியோ கேசட் ரிலீஸ் ஆகுது. ஒரு 2 நாள் கழிச்சு இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ். ரெண்டுமே தீபாவளி ரிலீஸு. 1999 அக்டோபர் 31 ஆடியோ ரிலீஸு. நவம்பர் மாதம் தீபாவளிக்கு தான் இந்த படங்கள் வருது. அடுத்தடுத்து வருது. முதல்வனும் முதல்ல தாஜ்மஹால் பாட்டெலாம் சூப்பராக இருக்குது. அடுத்து முதல்வன் 2 ஆடியோ கேசட்டுமே வாங்கினேன். இந்த முதல் நாளே 3 லட்சம் ஆடியோ கேசட் விற்று தீர்ந்தது. அவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணிச்சு இந்த படம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பாடல்கள் எல்லாமே பிரமாதமாக இருக்கும், எல்லா பாட்டுமே. இதில் உப்பு கருவாடு பாடலை பொறுத்தவரைய அந்த பாடல் வந்து படத்துக்கு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு வேகமான பாட்டாக வரும். பிரமாதமாக இருக்கும் அந்த பாட்டு. அந்த எடுக்கப்பட்ட விதம், அந்த ஒரு முதல்வர் வந்து ஒரு நாள் ஜாலியாக ஒரு ஹாலிடே மாதிரி வருவார், அப்போ வரக்கூடிய பாட்டு. அவரோட ஆசைகள் எல்லாம் சொல்கிற மாதிரி, உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். அர்ஜுன், மனிஷா கொய்ராலா அவங்க டான்ஸ் ஆடியிருப்பாங்க. சங்கர் மகாதேவன் அண்ட் கவிதா கிருஷ்ணமூர்த்தி பிரமாதமாக பாடியிருப்பாங்க. வரிகள் வந்து வைரமுத்து. ஸோ இந்த பாடலை வந்து ஸ்ரீனிவாஸ், அவரை நிவாஸ்னு சொல்லுவாங்க, அவரும் லயவர்ஷினி 2 பேரும் பாடுறாங்க. 2 பேரும் அவ்வளோ பிரமாதமாக பாடுறாங்க. லயவர்ஷினி மச் இம்ப்ரூவ்டு சிங்கராக இந்த பாடலில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாருமே பாராட்டும்படியாக இருக்குது. 2வது பாடல் வந்து லயனட் பாடுறாங்க. ஸோ இந்த ப்ரமோவில் காமிச்சது 2வது பாடல் லயனட்டு. லயனட் பாடுற பாட்டு என்னன்னா, வாலி படத்திலேருந்து ஏப்ரல் மாதத்தில்ங்கிறது வந்து எஸ்ஜே சூர்யா அவர் இயக்குனராக எடுத்த முதல் படம். அந்த படத்தில் அஜித் கதாநாயகனா ரெட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த வாலி அப்படிங்கிற பேர் வந்து எப்படின்னா, ராமாயணத்தில் வாலி என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை மனசில் வச்சு தான் இந்த கதையை உருவாக்கியிருப்பாங்க, அந்த பேரே வச்சிருப்பாங்க. வாலிக்கு வந்து எதிராப்பில் இருக்கிறவருடைய பலத்தில் 50% எடுத்துக்குவார் அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த இது உண்டு ராமாயணத்தில். ஸோ அந்த வாலி அப்படிங்கிற டைட்டில் 2 கேரக்டர். அதில் ஒருத்தருக்கு வந்து காது கேட்காது, வாய் பேசாத ஒரு கேரக்டர், இன்னொரு கேரக்டர் நார்மலான கேரக்டர். இதை பண்ணியிருப்பார். இதில் எல்லா பாட்டுமே பயங்கரமான ஹிட்டு. தேவா இசையில் ஏப்ரல் மாதத்தில் அப்படிங்கிற பாட்டை தான் இவங்க பாடுறாங்க. உன்னிகிருஷ்ணன் அண்ட் ஹரிணி பாடியிருப்பாங்க. உன்னிகிருஷ்ணன் இதே சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ஜட்ஜாக இருந்தவர். அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த பாடலை லைனட் அவ்வளோ சூப்பராக பாடுறாங்க. அவங்க பாராட்டுறாரு, லைனட் சூப்பராக பாடிருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி மனோ
பாராட்டக்கூடிய அளவுக்கு லயனட் வந்து இந்த பாடல்ல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறாங்க. லயனட்டை பொறுத்தவரைய இந்த பாடல் இந்த பாடல்ல வந்து சீனியர் சிங்கர்ஸ், நம்ம பழைய சிங்கர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க இந்த நிகழ்வுக்கு. நம்ம இமானும் பாராட்டுறாரு, இமானும் கைதட்டி பாராட்டுறாரு. ஸோ லயனட் யாரோட பாடுறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த கிளிப்பிங்ஸ் இல்லை. லயனட் மட்டும் தனியாக பாடுற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவங்க தனியாக பாடியிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது காமிக்கல. ஏன்னா இவங்க பாடினது நிவாஸோட சேர்ந்து பாடினது நமக்கு ஒரு கிளிப் இருக்கு, 2 பேரும் சேர்ந்து பாடுறது 90s ஹிட்ஸ்னு ரெட் ட்ரெஸ்ல 2 பேரும் பாடுற மாதிரி. அவங்களுக்கு அந்த கிளிப் இல்லை, அதனால அவங்க தனியா பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3வது பாடல் அது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆதனாஸ்ரீ பாடுறாங்க. ஆதனாஸ்ரீயோட அரவிந்த் பாடுறாரு. இவர் வந்து சூப்பர் சிங்கர் சீசன் 5ல வந்து ஒரு கண்டஸ்டன்டா இருந்தவர், அரவிந்த் கார்னேஸ்வரன், அரவிந்த் கே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடுறாங்க. அவர் நல்ல டேலண்டட் சிங்கரு. இவங்க பாடுறது என்னன்னு பார்த்தோம்னா பசும்பொன் திரைப்படத்துல இருந்து தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த பாட்டு. அந்த பாடலை பொறுத்தவரைய அந்த படத்துக்கு மியூசிக் வந்து வித்யாசாகர், அதுக்கு வந்து பாடல் வரிகள் எழுதினது வைரமுத்து. இது வந்து பாரதி ராஜாவுடைய படம், பாரதி ராஜா இயக்கத்துல வந்த படம் பசும்பொன்னு. ஸோ இந்த பாடலை பாடினது யாருன்னு பார்த்தோம்னா சுஜாதா மோகன், சுஜாதாவும் கிருஷ்ணச்சந்திரனும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு பயங்கர ஹிட்டான பாட்டு. இந்த பாடலோட டியூனை வந்து ஹல்சல் அப்படிங்கிற ஒரு படம் 2004 வந்த ஹிந்தி படம், அதில் ரீயூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ரீயூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ 2023 வந்த லியோ படம், விஜய் நடித்த லியோ, அந்த லியோ படத்தில் இந்த தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அது சண்டையே வந்தது இல்லைங்கிற பாட்டை வந்து திருப்பி பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் நம்ம பிக் பாஸ்ல வந்த ஜனனி, அவங்க கூட இலங்கையை சேர்ந்த ஜனனி கூட அதில் நடிச்சிருப்பாங்க. அது பெரிதும் பேசப்பட்டது, பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த 90s சாங்ஸ் வந்து இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பழைய பாட்டை போட்டு தான் இப்போ பல படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பழைய இளையராஜா பாட்டு, பழைய தேவா பாட்டெல்லாம் போட்டு தான் பல தமிழ் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி ஓடின ஒரு பாடல் வந்து இந்த தாமரைப்பூவுக்கும் லியோவில் பெரிய ஹிட் ஆச்சு அந்த பாட்டு. அந்த படத்து ஒரிஜினல் சாங்கை விட இந்த பாட்டு இப்போ பரபரப்பாக பேசப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் பிளேலிஸ்ட்னே ஒன்று ரெடி பண்ணிட்டாங்க. அவர் எந்தெந்த படத்தில் என்னென்ன பாட்டை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு அதுக்கு ஒரு தனி லிஸ்ட்டு. இன்னொரு பக்கம் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய பிளேலிஸ்ட்னு ஒன்று போடுறாங்க. அவர் வந்து இளமை இதோ பாட்டெல்லாம் எடுத்து போட்டு குட் பேட் அக்லியில் போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இப்போ இருக்குது தமிழ் சினிமாவில். இந்த பாடலாம் ஆதனாஸ்ரீ ரொம்ப சூப்பராக பாடுறாங்க. கூட அரவிந்தும் நல்லா பாடினாரு. மனோ என்ன சொன்னார்னா, வர்றப்ப எவ்வளவு இன்னசென்ட்டாக, எவ்வளவு எப்படி இருந்த இப்ப எவ்வளவு அழகா பாடுற, சூப்பர் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. ஆதனாஸ்ரீக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இப்ப வந்து இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, எப்பொழுதுமே பிரியங்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே, பிரியங்கா இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி அந்த ஹனிமூன்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. இந்த வாரம் வந்துட்டாங்க. அது நான் ஏற்கனவே சொன்னேன், திருப்பி வந்துருவாங்கன்னு வந்துட்டாங்க. அது ஒரு ஹாப்பியான விஷயம். அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க சசிகுமார் மாதிரியே அவங்க சிரிப்பாங்க. அதை சிரிச்சோடனே அவர் இது ஏன் சிரிப்பாது, ஊர் ஃபுல்லா என்ன மாதிரி சிரிச்சு நீ நக்கல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி தலையில ஒரு கொட்டு வச்சாரு. அது அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆத்யா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா தனியா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப 2வது சேர் போடப்பட்டிருக்கு. அந்த 2வது சேர்ல யாரு வருவா, அது வந்து சாரா ஸ்ருதியா, காயத்ரியா, லயனட்டா? நான் என்ன நினைக்கிறேன்னா, சாரா ஸ்ருதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, காயத்ரிக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு என்னவோ சாரா ஸ்ருதி இந்த முறை வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன். உங்க கருத்து என்ன, அதை கமெண்ட்ல போடுங்க. யார் வருவாங்க, யார் வந்தா நல்லா இருக்கும், சாரா ஸ்ருதியா, காயத்ரியா, லயனட்டா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.